அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வாழும் ஜீவ இனங்களில் ஆறாமறிவாக பரிணாமத்தில் எழுச்சி பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே உயிர் சக்தியின் சிறப்பையும் மதிப்பையும் அறிய முடிகிறது. அந்த அறிவு பல நூற்றாண்டு காலங்களாக வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் அதற்கு துணையாகவும் உள்ளது. இந்த மெய்ஞானம் மனித பிறப்பின் இரகசியத்தையும் நோக்கத்தையும் அதற்கு மூலமாக இருக்கின்ற மெய்ப்பொருளையும் அறியத் தருகிறது. விஞ்ஞானம் இதை கருவிகளால் ஆராய்ந்து விளக்கமளிக்க முயற்சிக்கிறது. எனினும் ஓரளவில் முழுமை அறியாமல் தவிக்கிறது. விஞ்ஞானத்தால் உயிர் என்பதை அறிய முடியவில்லை. அது குறித்து தனிப்பட்ட கருத்தும் சொல்லுவதில்லை. நானோ மைக்ரோ மேக்ரோ என்ற அளவில் உள்ள விஞ்ஞான கருவிகளாலும் பார்க்கவும் முடியவில்லை. இதனால் உயிர் என்பதை விஞ்ஞானம் மறுக்கிறது, கருத்தாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்தில்தான் மெய்ஞானம் தெளிந்த உண்மை அளிக்கிறது. இந்த கோள்கள், நட்சத்திர மண்டலம், பேரண்டம் எங்கும் நிறைந்திருப்பது ஆகாசம் என்ற பஞ்சபூத தன்மையின் முதல் நிலைதான். அதுவே எல்லை கட்டி இயங்கும் பொழுது உயிர் என்றாகிறது. அதுவே மனிதனுக்கும் உயிர். இந்த உயிர் மற்ற 4 பூத தன்மைகளோடு கலந்து இயங்கும் பொழுது ஜீவ இனம் என்றாகிறது. ஓர் அறிவு முதல் ஐயறிவு வரை என்ற நிலையோடும் 6ஆம் அறிவான மனிதனிடம் மனம், கருமயம் என்ற சிறப்புத்தன்மையோடும் இயங்குகிறது. இதை நமக்கு சொல்லியும் உணர்த்தியும் தருவது மெய்ஞானமே. இந்த உயிருக்கு சிறப்புத்தன்மை எப்போதும் உண்டு. அது சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும். தனக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இப்படியாக நம் தலைமுதல் கால் வரை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உயிருக்கு ஒரு மையம் உண்டா? ஆம், உயிருக்கு ஆற்றல் மையமாக இருப்பது வித்து நாதமேதான். ஆண்களுக்கு வித்து என்றும் பெண்களுக்கு நாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால்தான் வித்து நாதத்தை உயிர் சக்தி என அழைக்கிறோம். அப்படியானால் வித்து நாதம் செலவாகும் பொழுது உயிர் சக்தியும் செலவாகிறதா என்ற கேள்வி எழுமானால் அது ஓரளவில் உண்மைதான். ஒவ்வொரு முறையும் பாலுறவு வழியாக வித்து நாதம் செலவாகும் பொழுது அங்கே ஒரு டிரான்ஸ் ஸ்டேட் என்ற இன்ப நிலைத்தன்மை, ஒரு முழுமை நிலை கிடைப்பது இந்த உயிர் சக்தி செலவினால்தான். எனினும் அது உயிரை பறிக்காது. ஆனால் அதே இன்பத்தை விரும்பி அடிக்கடி செலவாகும் பொழுது உயிருக்கும் ஆபத்தாகிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். மற்றவர்களின் நிலையையும் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் அல்லவா? ஏன் அப்படியான விருப்பம் பாலுறவில் உண்டாகிறது என்ற கேள்விக்கு நம்முடைய மனம் தன்னுடைய சக்தியின் வழியாக ஐம்புலன்களையும் கடந்து நிற்கிறது அல்லது நிற்க விரும்புகிறது. அந்த உயர்வான நிலையில்தான் மீண்டும் மீண்டும் அதை விரும்பும் வகையில் சிக்கிக் கொள்கிறோம். வித்துநாதம் என்ற உயிர் சக்தி இழப்பானால் நம் உயிரும் பாதிப்படையும். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.